உங்கள் லோனை நாங்கள் எப்படி பிளான் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் பேங்க் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நடுவில் இந்த லோன் பிளானர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்குது, நிறைய சேட் வந்திருக்குது, நிறைய டைரக்ட் மெசேஜஸ்லாம் வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 months நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் மந்த் ஆன் மந்த் நம்மளோட கமிட்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்னடா நம்ம லைஃப் ஃபுல்லாக இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோமே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ஸ்டேஜில் தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நாங்கள் பீப்புள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறனால எந்த கமெண்ட்டுமே நாங்கள் டெலிட்டே மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு உண்மை தெரியணும் அப்படின்றதுக்காக எந்த கமெண்ட்ஸுமே டெலிட் பண்ண மாட்டோம். நானும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். நீங்கள் கால் பண்ண சொல்கிறீங்க, நான் கால் பண்ணால் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க, எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்களோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எஜுகேஷ்னல் வீடியோஸாக தான் நிறைய பேர் இருக்கோம். நாங்களும் யாரையுமே இந்த லோன் வாங்குங்க அந்த லோன் வாங்குங்கன்னு புஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா இஎம்ஐ அவங்க தான் பே பண்ணணும். லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறனால லோனோட இஎம்ஐ அதிகமாக இருக்குது. லோனோட இஎம்ஐ அதிகமாக இருக்கிறனால அவங்களால கரெக்டாக லோனோட இஎம்ஐ பே பண்ண முடியல. இனிமேல் நம்ம மக்களுக்கு எஜுகேட் பண்ணி லோன் எடுக்கும்போது கம்மியான இஎம்ஐயில் லோன் எடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த லோன் பிரச்சனை இல்லாமல் போகும். உங்களால் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மோட்டோவில் தான் நாங்கள் லோன் பிளானர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரீல்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் லோன் பிளானர் அப்படின்ற ஒரு ரீலும் நீங்கள் ஸ்வைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி பார்த்ததில் லோன் பிளானர் அப்படின்னா என்னன்ற டவுட் எனக்கே நிறையா இருக்குது. ஸோ அதில் கமெண்ட்ஸ்லாம் நம்ம போய் செக் பண்ணியிருக்கோம். ஸோ எலிஜிபிள் இல்லை, ஸோ கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லோன் பிளானரோட ஃபவுண்டர் மிஸ்டர் லட்சுமிகாந்த் சாரை இன்றைக்கி நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ லோன் பிளானரை பற்றி அவரே இதை பற்றி சொல்லட்டும். ஹாய் சார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோன் பிளானர் அப்படின்னா என்ன, ஸோ அது மக்களுக்கு எப்படி போய் சேரும்ன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் டு லிசனர்ஸ். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நான் லோன் பிளானர் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். லோன் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 year நாங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்குறோம். லோன் பிளானர் அப்படின்ற நேமே உங்களுக்கு தெரியும். நாங்கள் லோனை உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்போம். அது என்ன லோனை பிளான் பண்ணி கொடுக்குறோம், அது என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு உங்கள் லோனை நாங்கள் எப்படி பிளான் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் பேங்க் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நடுவில் இந்த லோன் பிளானர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்குது, நிறைய சேட் வந்திருக்குது, நிறைய டைரக்ட் மெசேஜஸ்லாம் வந்திருக்குது. உங்களை மாதிரி நிறைய இடத்துல போய் நான் பேசும்போதும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம லோன் அப்படின்னு சொல்லி போகும்போது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோன் வேணும் அப்படின்னா நியரஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு பேங்க்கில் இல்லைன்னா நான் பேங்கிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு இந்த லோன் வேணும்னு சொல்லி கேட்போம், அப்ளை பண்ணுவோம், அங்கே வாங்குவோம். நம்ம அங்கே வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டான லோன் தானே அது, நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோமா கம்மியாக வாங்கியிருக்கிறோமா, நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதனால மாதம் இஎம்ஐ நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்ற எந்த ஐடியாவும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் நானுமே அந்த தப்பை பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 months நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் மந்த் ஆன் மந்த் நம்மளோட கமிட்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது இஎம்ஐ ஒரு லாங் டேர்மாக ஒரு பர்சனல் லோன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 48 months இஎம்ஐ இருக்கும். ஹோம் லோன் எடுத்தோம்னா 15 years இல்லைன்னா 20 years வரை இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது என்னடா நம்ம லைஃப் ஃபுல்லாக இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோமே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ஸ்டேஜில் தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ லோன் பிளானர் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லோன் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் லோன் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் ஆகும். அந்த அமௌண்ட்டுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ அதிகமாக இருக்கும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்றதை கிளியராக உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுவோம். அட்வைஸ் மட்டும் பண்ணாமல் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா உங்ககிட்டேருந்து டாக்குமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற வரைக்கும் எண்ட் டு எண்ட் அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். இதுக்காக பீப்புள் கிட்ட இப்போ வரை நாங்கள் எந்த சார்ஜஸ்மே நாங்கள் வாங்குறதில்ல. ஸோ எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் கரெக்டாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்.
ஸோ இதுதான் வந்து லோன் பிளானரோட மெயினான வேலை. லோன் பிளானரோட மெயினான சர்வீசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ புதுசாக லோன் வேணுங்கிறவன் தான் வந்து லோன் பிளானர் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே லோன் வந்து இருக்குது, அதோட இஎம்ஐ வந்து அதிகமாக இல்லைனா கம்மியாக இல்லைனா கரெக்டான இஎம்ஐயா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் பே பண்ணிகிட்ருக்க இஎம்ஐ வந்து கரெக்டான இஎம்ஐயா இல்லைனா அதிகமாக கட்டுறீங்களா இல்லைனா கம்மியாக கட்டுறீங்களா, இதே இஎம்ஐ கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியும். மைட் பி அது கூட இருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் நாங்களே வந்து பண்ணித்தரோம். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து மல்டிபிள் லோன்ஸ் இருக்கும். ஒரு கார் லோன் இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு 4 லோன் இருக்கும், மொபைல் ஆப்பில் வந்து ஒரு 5 லோன் இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 லோன் 15 லோன் இருக்கும். 10 லோன் 15 லோன் அப்படின்னா வீக்லி வந்து ஒரு 4 to 5 days வந்து ஒரு 15 லோன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி 15 இஎம்ஐ வந்து நம்ம பே பண்ணணும். 15 நாள் ஆல்மோஸ்ட் சில டைம் வந்து மந்த்து ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐ இருக்கும். சில லோன்ஸ் எல்லாமே 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐ இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக மந்த்லி வந்து ஒரு 10 இல்லைன்னா 12 days நீங்கள் இஎம்ஐ பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளுமே அந்த 12 days இஎம்ஐக்காக நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கே நம்ம வந்து நம்மளோட டைம் வேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பீப்புள் திங்க் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் ஒரே லோனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லோன்ஸை கன்சால்டேட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு லோன் இல்லைன்னா 2 லோனாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தரோம். இதுதான் எங்களோட மேஜர் சர்வீசஸ். ஸோ நீங்கள் சொல்கிற சர்வீசஸ் எல்லாமே ஓகே. ஆனால் நார்மலாக இப்போ ஒரு சாமானிய மக்களாக பார்க்குறப்போ இப்போ உங்களை நாங்கள் ரீச் பண்ணுறதே ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரிலேருந்து தான் நம்ம ரீச் பண்ணுறோம். ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இவங்க உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸை தான் போய் பார்ப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க, இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு எதுவும் ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இந்த மாதிரி? ஃபைன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோன் பிளானர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 year வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே மார்க்கெட்டிங் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து அந்த கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து நிறைய பீப்புள் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோனுன்றது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து எங்களை வந்து சேம் டைம் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களோட எல்லா மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்லேயும் நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறோம், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம் அப்படின்னா எங்களோட எல்லா வீடியோஸ்லேயும் கீழே வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக போட்டிருப்போம், மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், 9:30 to 5:30 தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் கால் பண்ணும்போது எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் ஒர்க்கிங் கிடையாது, எங்களால் வந்து பிக் பண்ண முடியாது. நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனினால் நாங்கள் வந்து 50 பேர் 60 பேர்லாம் இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப ஸ்மால் டீம், less than 10 peoples தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டேஸில் கால் பண்ணும்போது சம்டைம்ஸ் இன்னொரு கஸ்டமர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா அது செகண்ட் காலில் போகலாம், இல்லைனா சம்டைம் ரீச் பண்ணாமல் வந்து நாங்கள் சம்டைம்ஸ் பிக் பண்ணாமல் போகலாம். அவங்களுக்குலாம் திருப்பி கூப்பிட்டுட்ருக்குறோம். யூஸ்வலாக வந்து லோன் எடுத்து லோனுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கட்டுறது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஏற்கனவே கட்டியிருப்பீங்க. ஸோ நம்ம பீப்புள் எல்லாருமே வந்து அவ்வளோ நாளுக்குரிய பிரச்சனையை ஒரே ஃபோன் காலில் தீர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் கால் பண்ணுறனால சம்டைம்ஸ் எங்களால் கால் பிக் பண்ண முடியாதனால அவங்களுக்கு வந்து ஒரு விரக்தியில் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. நான் அது வந்து தப்பு, அவங்க இப்படி போடுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நானும் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக்கிறது சாரி, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் கால்ஸையுமே நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்குறோம். மைட் பி அவங்க கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியலனா ஸ்பெஷலாக ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் அப்படின்னும் எங்களோட நம்பரை வந்து கிளியராக வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ கால் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, அதே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இது பண்ணுறீங்க. நாங்கள் வந்து பீப்புள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறனால எந்த கமெண்ட்டுமே நாங்கள் வந்து டெலிட்டே வந்து மேக்ஸிமம் வந்து பண்ண மாட்டோம். ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு உண்மை தெரியணும் அப்படின்றதுக்காக எந்த கமெண்ட்ஸுமே டெலிட் பண்ண மாட்டோம். நானும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ண சொல்கிறீங்க, நான் கால் பண்ணால் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க, எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து
பீப்புள் எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் இல்லைன்னா நான் பேங்கிங் கம்பெனியில். நாங்களுமே வந்து எங்களோட சர்வீசஸ் எல்லாமே பேங்க்லேயும் நான் பேங்கிங் கம்பெனிஸ்லேயும் தான் பண்ணுவோம். இப்போ பீப்புள் வந்து ஒரு லோன் இருக்குது என்கிட்ட வராங்கன்னா அவங்களோட இன்கம்க்கு ஈக்குவலாக லோன் வச்சுருப்பாங்க. இன்கம்க்கு ஈக்குவலாக லோன் வச்சுருக்கும்போது இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நாங்கள் வேறு பேங்க்கில் வந்து நாங்கள் வந்து அந்த லோனை வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணியோ வேறு பேங்க்கில் பேசி நாங்கள் அவங்களுக்காக வந்து அதை கம்மி பண்ணும்போதோ அவங்களுக்கே அந்த எலிஜிபிலிட்டி வராது. எலிஜிபிலிட்டி வராதுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி எங்களாலேயும் சர்வ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்ற ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து மல்டிபிள் லோன்ஸ் போயிட்டுருக்கலாம், இல்லைன்னா ஒரு 1 or 2 லோன்ஸ் போயிட்டுருக்கலாம். நீங்கள் அந்த லோன்ஸில் பேமெண்ட் வந்து 5ஆம் தேதி இஎம்ஐனா 5ஆம் தேதி பேங்க்கில் இஎம்ஐ பாஸ் ஆகாமல் 7ஆம் தேதி கட்டுறது, 8ஆம் தேதி கட்டுறது, இல்லைனா வந்து கேஷாக கட்டுறது, இல்லைனா கெட்டாமல் விடுறது, இந்த மாதிரி டிலே பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக வேறு ஏதாவது பேங்க்கில் அந்த லோனை வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக பேசும்போது ஏற்கனவே இருக்கிற லோனே அவங்க டிலே பேமெண்ட்டாக தான் பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேங்க்குக்கு வந்தாலும் டிலே பேமெண்ட்டாக தான் அவங்க பே பண்ணுவாங்கன்னு அசியூம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எந்த பேங்க்கும் லோன் வந்து ஆஃபர் பண்ணாது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டின்ற ஒரு வேர்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. கரெக்ட். அப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. இப்போது நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறனால நான் அதில் வந்து அதை பற்றி எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இதை வந்து புரியாது. ஃபினான்ஷியல் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பற்றி புரியாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய எஜுகேஷ்னல் வீடியோ போடுறோம். எங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வீடியோஸ் கம்மியாக இருக்கும், எஜுகேஷன் வீடியோஸ் போடுறோம். எங்களோட வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டினா என்ன, ஃபாயர்னா என்ன, பேங்க் வந்து லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ வருமானம், எவ்வளோ இஎம்ஐ உங்களால் பே பண்ண முடியும்னு எப்படி செக் பண்ணுறாங்கன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி பார்க்காம எங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் காலப்போக்கில் கண்டிப்பாக புரிய வரும். சார், இப்போ நார்மலாக லோன் வாங்குகிற பீப்புள்ஸ்லாம் ஒன்று பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ஹவுசிங் லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாருமே இந்த வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹவுசிங் லோனை கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு நிறையா பேருக்கு தெரியாது. அதை பே பண்ணுறதுலேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஓகே, இதை நான் ப்ரீஃபாகவே சொல்கிறேன். கம்மியான இன்ட்ரெஸ்ட்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11 அப்படின்னா சம்டைம்ஸ் அதுவே கம்மியாக இருக்கும். நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் சேலரி வருது, எனக்கு வந்து 9.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா சில சமயம் அது கம்மியாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஒவ்வொரு மாதிரி பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு லோன் தரதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா, நம்ம அதை திருப்பி கட்டணும், திருப்பி நம்ம கிட்டேருந்து வாங்கணும்னு. அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சில நேரம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நீங்களும் நானும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்போம், நீங்களும் நானும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துருப்போம், ஒரே சேலரி தான் வாங்கியிருப்போம், ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் ஒரே பில்டர்கிட்ட தான் பக்கத்தில் வீடு வாங்கியிருப்போம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம்டைம்ஸ் வராது. ஏன் வராது அப்படின்னா, எல்லாமே ஒன்று அப்படின்றனாலும் நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி டிலே பேமெண்ட்டாக பே பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு மொபைல் இஎம்ஐ லோன் வாங்கி டிலே பேமெண்ட்டாக பண்ணியிருந்துருக்கலாம், நான் இதெல்லாம் கரெக்டாக பே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட சிபில் அஃபெக்ட் ஆகிறனால எனக்கு வந்து ஒரு 9.5 வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10.5 தான் வரும். ஸோ இப்போ அசியூம் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம 2 பேரும் எல்லா காம்பினேஷன்லேயும் ஒன்றா இருந்தாலுமே நம்மளோட ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி, நம்மளோட ப்ரொஃபைல், நம்மளோட கிரெடிட் ஸ்கோர், அதாவது சிபில் ஸ்கோர்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே மேஜர் ப்ளே பண்ணும். அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதனால தான் டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த லோன் போகிறதுக்கும் உங்களை அப்ரோச் பண்ணி இந்த லோன் போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்ட், நல்ல கொஷின் ஆக்சுவலாக. இப்போ வந்து நான் உங்களோட கேஸ்லேயே கேட்குறேனே, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, ஃபைன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லோன் வேணும்னா வந்து நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக ஒரு பேங்க்கை பார்த்து மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து என் லோனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அலைஞ்சு தெரிஞ்சு, ஓகே. வேறு அது அப்புறம் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதான். ஏன்னா நான் லோனு இன்னும் எடுக்காதனால தான் உங்களை இப்போ கூப்பிட்ருக்கோம். ஃபைன், ஓகே. நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு லோன் எடுக்கும்போதும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், அந்த பேங்க்கில் போவோம்.
ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்குங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து லோன் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீப்புளுக்கு ஏற்றபடி மாறும். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்களோ அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 45 டேஸில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கே 45 டேஸ் ஆகுது, இன்னும் நம்ம இன்னொரு பேங்க்குக்கு போனால் இன்னொரு 45 டேஸ் ஆயிரும், நம்ம ஏற்கனவே ஆஃபீஸில் இவ்வளோ நாள் வந்து பெர்மிஷன் போட்டுட்டோம், நம்ம நம்மளோட பொழப்ப பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும், நம்ம அதிகமாக லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே பேங்க்லேயே வாங்கிடுவீங்க. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கரெக்டாக இல்லைன்னா வந்து கம்மியாக வாங்கியிருக்கிறோமா கூட வாங்கியிருக்கிறோமான்னு எதுவும் தெரியாமல். ஸோ இது மாதிரி மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால அஸ் எ எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பண்ணியிருக்கிறனால எங்களுக்கு ஏற்கனவே மோர் தென் 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஓகே உங்களோட ஏஜுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு கட்டுற வீடை வாங்குறீங்கன்னா அந்த வீடு எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ வேல்யூவேஷன் போகும், உங்களோட சிபில் ஸ்கோர் என்ன, சிபிலில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, அந்த கிரெடிட் ஸ்கோரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, உங்களோட ப்ரொஃபைலுக்கு எங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறீங்களா, உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்களா இல்லையா, கேஷ் சேலரி வாங்குறீங்களா, இதெல்லாமே உங்களோட ப்ரொஃபைலில் நாங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேங்க்கில் பெஸ்ட்டு சூஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். தென் உங்ககிட்டேருந்து பேப்பர்ஸ் வந்து வாங்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆனது வரைக்கும், ஈவன் க்ரெடிட் ஆனதுக்கப்புறமே நம்ம நெக்ஸ்ட்டு 3 months எங்களோட சர்வீசஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இஎம்ஐ வந்து கரெக்டாக போகிற வரைக்கும் எங்களோட சர்வீசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேல்யூ ஆடட் சர்வீசஸ் வந்து நாங்கள் பண்ணுறனால நிறைய கஸ்டமர் வந்து எங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே போய் லோன் வாங்குறதுக்கு, நீங்கள் போய் ஒரு லோன் வாங்குறதோட எங்கள் வழியாக நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு 2000 rupees இஎம்ஐ கம்மியாச்சு அப்படின்னா 1 yearக்கு 24,000 கம்மியாகும். ஒரு 15 yearsக்கு எவ்வளோ கம்மியாகுன்றதை பாருங்கள். சேம் டைம் எங்கள் மூலமாக வாங்குறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கூடுமா, டைரெக்டாக இன்டைரக்டாக எதுவும் நாங்கள் வந்து மார்க்கப் வச்சுருக்கோமா, சார்ஜஸ் வச்சுருக்கோமான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதோட எங்கள் வழியாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து பெட்டரான டீல் தான் கிடைக்குமே தவிர கண்டிப்பாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடாது. ஸோ இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட லோன் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், பேங்க்கில் கொடுக்குற அதே டாக்குமெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? அந்த ப்ரொசீஜரை பற்றி சொல்லுங்கள். யூஸ்வலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பெங்களூர், கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத் இதில் உள்ள ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஏன் குர்காவும் பண்ணிகிட்ருக்குறோம், இதெல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்களோட பண்ணுறதை பார்த்துட்டு எங்களோட சர்வீசஸை பேஸ் பண்ணி அவங்களோட கோலீக்ஸ், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கோலீக்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ எங்களை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ எப்படி வந்து அங்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இல்லை, இப்போது நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க, நானும் வந்து அதே ஊரில் தான் இருக்கிறேன், அதே ஊரில் தான் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் என்னோடய ஆஃபீஸு இருக்குது அப்படின்றனாலும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எங்களை ரீச் பண்ணும்போது நாங்கள் உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். நாங்கள் வந்து உங்களுக்கு நெசசரி செக் இதெல்லாமே எல்லா செக்ஸையுமே கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்ப்போம். உங்களோட ப்ரொஃபைல் என்ன, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸுக்கும் எல்லாம் மேட்ச் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணுவோம். வீக்லி வந்து ஒரு 20 to 30 ஹோம் லோன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து சூட்டபுளாக இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, சார் எனக்கு வந்து ஒரு 30 lakhs லோன் வேணும், எனக்கு வந்து 30 lakhs லோனில் வந்து நான் வந்து ஒரு 1 yearல வந்து அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ 1 yearல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வருது, அதை வச்சு நான் லோனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம், ஓகே 1 yearல உங்கள் லோனை நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீ க்ளோஷர் இல்லைன்னா வந்து இப்போ லோன் க்ளோஷர் சார்ஜஸ் இல்லாத பேங்க் எதுவோ 1 வருஷம் இல்லைனா 1 வருஷத்துக்குள்ளே இல்லைனா 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற பேங்க் எதுவோ அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓ சூப்பர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிற பேங்க்கையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து எது கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட், எது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தாராளமாக வந்து அந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் இல்லைன்னா, சார் நான் வந்து ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு 5ஆம் தேதி இஎம்ஐனா 7ஆம் தேதி தான் எனக்கு வந்து சம்பளம் வரும், ஸோ ஆனால் நான் 5ஆம் தேதி இஎம்ஐ வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் இஎம்ஐ எந்த பேங்க்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை பண்ணுவோம். இல்லைனா என்னோடய வீடு வில்லேஜில் இருக்குது, எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் வந்து 7ஆம் தேதி இஎம்ஐனா
6ஆம் தேதி தான் எனக்கு வந்து சம்பளம் வரும், நான் கேஷ் டெபாசிட் மிஷினில் போய் நான் வந்து டெபாசிட் பண்ணணும், என்னோடய ஊரில் வந்து இந்த பேங்க்கு தான் இருக்குது, இந்த பேங்க்கில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த பேங்க்கில் பண்ண முடியும்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். அந்த பேங்க்கில் பண்ணலைன்னா வேறு என்ன சொல்யூஷனோ அந்த பெஸ்ட்டு பாசிபிள் சொல்யூஷனை உங்களுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். ஸோ இந்த உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே ஒரு ஃபன்னியான ஒரு கமெண்ட்லாம் பார்த்தேன். ஸோ நான் உங்கள் மூலிமா லோன் வாங்கிட்டு அந்த லோனை நான் கட்டாமல் ஓடி போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி? ஓகே, பேங்க் வந்து லோன் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க கொடுக்கல. ஒருத்தவங்க கிட்டேருந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக வாங்குறாங்க, அதுலேருந்து ஒரு மார்க்கப் வச்சு நம்மளுக்கு வந்து லோனாக கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ஹோம் லோனை வந்து மார்ட்கேஜ் பண்ணி, அதாவது அடமான கடன், அதை அடமானத்தில் அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ ஹோம் லோன் வாங்கியிருக்கிறோம், ஒரு கார் லோன் வாங்கியிருக்கிறோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ளச் பண்ணி வாங்கியிருக்கிறோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஒருவேளை வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறோம், நம்ம பே பண்ணல அப்படின்னா நம்ம மேலே கண்டிப்பாக வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. ஈஸியாக வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு ஈஸியாக வந்து பேங்க்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, எங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கீனாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு எஃப்ஐ வருவாங்க, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்மளோட பிஹேவியர் எப்படி, நம்ம லோன் வாங்கினோம்னா கரெக்டாக பே பண்ணுவோமா, இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருந்துமே லோன் கிடைக்காததுக்கான ரீசன் அதுதான். ஒரு சில பின்கோட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் கோட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அந்த பின்கோடு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டலைன்னா அதை நெகட்டிவ் பின்கோடுன்னு வச்சுருப்பாங்க. அந்த பின்கோடு, அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எலிஜிபிள் ஆகாது. ஸோ அது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஈஸியாக வந்து இது பண்ணிடுவாங்க, கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கமெண்ட் போட்டவர் பார்த்துக்குங்க, நீங்கள் எங்கேயும் தப்பவே முடியாது. ஓகே சார், இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் லோன் வாங்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் எதுவும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது எங்களை வந்து ரீச் பண்ணுறதுல வந்து ஒரு 70% வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து ரீச் பண்ணுவாங்க. இப்போது தீபாவளி டைம் வந்து வருது அப்படின்னா நிறைய ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து நிறைய தேவைப்படும். போனஸ் பண்ணுறதுக்காக வந்து நிறையா தேவைப்படும். தீபாவளி சீசன் தொடங்குறது வந்து பொங்கல் வர இனிமேல் எல்லாமே சீசன், ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் வந்து தேவைப்படும் போது அவங்க வந்து வெளியில் மார்க்கெட்டில் பாரோ பண்ணும்போது அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதனால் பேங்க் லோன்ஸ் வந்து அந்த டைமில் வந்து நிறைய தேவைப்படும். நிறைய சீசன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்காரு அப்படின்னா ஸ்கூல் தொடங்குறது வந்து அவங்களுக்கு வந்து சீசன். ஒரு யூனிஃபார்ம் ஷாப் வச்சுருக்கிறாருனா ஸ்கூல் தொடங்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சீசன் ஆரம்பிக்கும். இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து விவசாய சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஒரு ஃபெர்டிலைசர்ஸ், டிராக்டர் அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்குலாம் அந்த டைம் சீசன். ஸோ சீசன் வந்து நம்மளோட 12 months வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு சீசன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிஸ்னஸ் மேனுக்கு நிறைய லோன்ஸ் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எங்களோட மேக்ஸிமம் கஸ்டமர் எல்லாமே வந்து பிஸ்னஸ் லோன் தான். இப்போ எங்களோட லேட்டஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, 2 கோடி ரூபாய் வர ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொடுக்காம கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் வந்து லோன்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து இது உண்மையா, இதை நம்பலாமா, இது பொய்யா அப்படிலாம் கேட்குறாங்க. 100% வந்து அந்த மாதிரி லோன்ஸ் வந்து இருக்குதுங்க. என்ன அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் படி ஹாஸ்பிட்டலும் சரி பேங்க்ஸும் சரி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. இப்போ லோன் ப்ராடக்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி இப்போ கார் லோன் பார்த்துருப்பீங்க, ஹோம் லோனுக்கு ஆடெல்லாம் வந்திருக்கும். இன்னும் நிறைய லோனுக்கெல்லாம் வந்து ஆட் ரொம்ப கம்மியாக தான் வரும், பர்சனல் லோனுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். எதனால ஒரு சில ரீசன்ஸ்க்காக அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இப்போது மக்கள் மனநிலையில் இருக்குல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தால் அது நல்ல ப்ராடக்ட், வரலைன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னு. அதே மாதிரி தான் இப்போது அந்த ஸ்கீம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து நம்ம நல்லா சூப்பர்பாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளோட டர்ன் ஓவர் வந்து மினிமம் பெர் இயர் வந்து 50 lakhs அபோவ் வந்து இருக்குது, 2 crores இருக்குது, 3 crores இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறத விட அந்த எந்த ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ நம்மளுக்கு லோன் தருவாங்க. அந்த லோன் தரதுக்கு நம்ம சார்பாக கவர்மெண்ட் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து கிரெடிட் கேரண்டி கொடுக்குது. அதுதான் வந்து அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்.
ஆக்சுவலாக அது வந்து 5 crores வரை வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஆவரேஜாக 2 crores தான் வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் எங்களோட வீடியோஸில் வந்து இப்போ அதுதான் அந்த வீடியோஸ் தான் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய கால்ஸ், நிறைய பீப்புள் வந்து எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக இருக்குது. அது பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு மல்டிபிள் அவங்களோட பிஸ்னஸ்க்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்காருன்னா அவர் வந்து ஹோம் லோன் மாதிரி மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி லோன் வந்து வாங்குவார். அது அவரோட பிஸ்னஸ் நேச்சர் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஒரு 10 லட்ச ரூபா ஸ்டாக் வாங்குறதுக்கு வேணும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் சேல் ஆகி அமௌண்ட் வந்துடும். ஆனால் அதை வந்து மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி அவர் லோன் வாங்கினார் அப்படின்னா மாதம் இஎம்ஐ கட்டணும். இப்போ அந்த பீப்புளுக்கெல்லாம் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்காக கஸ்டமைஸ்டாக நிறைய லோன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. ஸோ இப்போ பேங்க் சைடு ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல சார், ஒரு லோனு நம்ம போனோம்னா அது சேங்ஷன் ஆகிறதுக்கு உங்கள் சைடு நீங்கள் அதை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே. இப்போ வந்து லோன் பிளானரை வந்து அப்ரோச் பண்ணும்போது பேங்க்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்டேருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக வாங்கிடுவோம். அடுத்தாப்புல நீங்கள் லோன் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தாப்பில் என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் க்ளீனாக வந்து எஜுகேட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத டைம் கேப் ஒரு 3 days 4 days இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு நடுவில் உள்ள டைம் கேப்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூஸ்வலாக 30 daysல வந்து ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, 25 daysல வாங்குறீங்கன்னா எங்கள் மூலமாக வாங்கும்போது ஒரு 1 week முன்னாடி ஒரு 1 week கண்டிப்பாக ஷார்ட்டாகவே உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்போ சாங்ஷன் ஆயிரும். சூப்பர். ஸோ இப்போ லோன் புதுசாக இப்போ நிறையா மக்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லோன் வந்து வேண்டாமே, எதுக்கு தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் போட்டு வட்டி மேலே வட்டி கட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு லோனை பற்றின முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள். ஓகே. எங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எஜுகேஷ்னல் வீடியோஸாக தான் நிறைய பேர் இருக்கோம். நாங்களும் வந்து யாரையுமே வந்து இந்த லோன் வாங்குங்க அந்த லோன் வாங்குங்கன்னு புஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா இஎம்ஐ வந்து அவங்க தான் பே பண்ணணும். ஸோ நாங்கள் ஒரு காமனான கஸ்டமர் வந்து சார் நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வேணும் அப்படின்னா சம்டைம்ஸ் சம் கம்பெனிஸ் வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அப்படியும் நாங்கள் ஸ்டில் சொல்லுவோம், இல்லை சார் உங்களால் இஎம்ஐ வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த லோன் வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு 1 yearல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இது உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு கிளியராக சொல்லிடுவோம். அதனாலே எங்ககிட்ட வராமல் ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் சொல்கிறத கேட்காம கூட அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய இஎம்ஐ பே பண்ண கஷ்டப்பட்டுட்டு திருப்பி எங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க எனக்கு கேட்கல, நான் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன், இப்போ என்னால் இஎம்ஐ பே பண்ண முடியல, அந்த இஎம்ஐ கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது லோனுன்றது உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். ஏன்னா லோனுன்றது 1 time கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மந்த் ஆன் மந்த் வந்து இஎம்ஐ வந்து கண்டிப்பாக பே பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கு ஒரு லோனுக்கு. ஸோ அவங்கெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணால் அந்த இஎம்ஐயை குறைச்சி வேறு எதுவும் லோன் எடுக்க முடியுமா? இப்போது நான் சொன்ன மாதிரி வந்து உங்கள் கேஸில் நீங்கள் வந்து ஒரு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியரஸ்ட்டு பேங்க்கில் வாங்கிட்டீங்க. ஒரு 1 year கழிச்சு வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியுது உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கூட இருக்கிறனால நீங்கள் அதிகமாக இஎம்ஐ ஒரு 2,000 rupees அதிகமாக இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கீங்க. மந்த்லி வந்து 2,000 அப்படின்னா வந்து இயர்லி வந்து ஒரு 24,000. அது மாதிரி பர்சனல் லோன் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய லோன்ஸ்லாம் இருக்கும்போது மந்த்லி ஒரு 10,000 rupees இஎம்ஐ அதிகமாக பே பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்போ புரியும் போது என்னாகும் அப்படின்னா லோன் பிளானர் அப்ரோச் பண்ணும்போது அகெயின் உங்களோட ப்ரொஃபைலெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதில் எந்தெந்த லோன்ஸ்லலாம் கம்மி பண்ண முடியுதோ அந்தந்த லோன்ஸ்க்கெலாம் நாங்களே எண்ட் டு எண்ட் ப்ராசஸிங் பண்ணி அது உங்களுக்கு நாங்கள் வந்து கம்மி பண்ணி தரோம். ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இஎம்ஐ மந்த்லி ஒரு 10,000 8,000 rupees சேவ் ஆகும்போது நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது அடிஷ்னல் லோன் தேவை அப்படின்னு வாங்கினீங்கன்னா அந்த இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இது ஓகே. இந்த கார் லோன் அப்புறம் இந்த கோல்டு லோன் இந்த மாதிரி விஷயங்களும் லோன் பிளானர் மூலிமா பண்ணுறீங்களா? இல்லைங்க. யூஸ்வலாகவே வந்து 2 wheeler லோன், எஜுகேஷன் லோன், கோல்டு லோன், மகளிர் குழு லோன் இது எல்லாமே வந்து லோன் பிளானர் மூலமாக பண்ண முடியாது. அந்த ப்ராடக்டோட நேச்சர் வந்து வேறு மாதிரி. ஸோ அந்த ப்ராடக்டோட நேச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால அதை வந்து நாங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவோம், சாரி இது வந்து எங்களால் பண்ண முடியாது,
வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ணி தான் அப்படி எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். எஸ், இப்போது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு எங்ககிட்ட வந்து யார் அதிகமாக சொல்லுவாங்கன்னா, இப்போது பொதுவாகவே வந்து நாங்கள் பேங்க்ஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து கேஷ் சேலரி, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட்டில் 5ஆம் தேதி வருது அப்படின்னா அது வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிரும். நிறைய பேர் வந்து வார சம்பளம், டெய்லி சம்பளம், இல்லைன்னா மாதம் முடிஞ்சோன்னா கையில் சம்பளமாக வாங்குவாங்க. அந்த மாதிரி கையில் சம்பளமாக வாங்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய லோன்ஸ் ஹோம் லோன் மட்டும் பண்ணலாம், மற்ற எந்த லோன்ஸுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அக்கௌண்டடாக இருக்காது. அப்படி இருக்கும்போது பேங்க் வந்து அவங்களோட இன்கம்மை வந்து கால்குலேட் கரெக்டாக பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாமே சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹோம் லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மற்ற லோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், மெயினாக பர்சனல் லோன். ஸோ அந்த மாதிரி கையில் சேலரி வாங்குறவங்க, குழு லோன் இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை நாங்கள் கூப்பிட்டோம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதனால தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த சிபில் ஸ்கோரை பற்றி சொன்னீங்களா சார்? சில பேருக்கு வந்து நிறையா லோன்ஸ் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் சிபில் ஸ்கோர் லோவாகவும் இருக்கலாம். அவங்கள மாதிரி ஆளுங்களும் லோன் பிளானர் ரீச் பண்ணுறப்போ ஏதாவது லோன் சாங்ஷன் பண்ண முடியுமா? இல்லைங்க, கண்டிப்பாக வந்து அந்த பீப்புளுக்கு எங்களால் இல்லை, யாராலையுமே எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு இப்போது வந்து சிபில்ன்றது ஒரு கிரெடிட் பீரோ ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அது சிபில்ன்றது ஒரு பிராண்டு, அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம சிபில்னு சொல்லி பழக்கப்பட்டனால நம்ம சிபில்னே சொல்லி இது பண்ணிட்டோம். இப்போ ஒரு 10 பேருக்கு சிபிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 1 or 2 மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த சிபிலில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வேலிட் ரீசன்ஸ் இருக்கும். ஒரு 2 இஎம்ஐ மட்டும் லேட்டாக பே பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்கலாம், இல்லைனா அந்த டைமில் ஏதாவது ஜாப் மாறி இருக்கலாம், ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த மாதிரி ஜென்யூன் ரீசனுக்காக சிபிலில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பேங்க் வந்து ஆல்வேஸ் சிபில் இஷ்யூ இருந்தாலும் அவங்களுக்குலாம் செகண்ட் சான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து எஜுகேஷன் லோனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவர் இப்போ வந்து நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கிறாரு, இப்போ வந்து ஒரு ஹோம் லோன் வந்து கேட்குறாருன்னா பேங்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நான் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்கிற மாதிரி அந்த பீப்புள் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி சரியாக பே பண்ணலாங்கும் போது பேங்க்கை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு 0.5 இல்லைனா ஒரு 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு எல்லாமே கூட இருக்கும். ஓகே சார், இப்போ நார்மலான பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றத பற்றின அவேர்னஸ் கிடையாது. அந்த சிபில் ஸ்கோரை பற்றி நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஓகே, நம்ம லைஃப்பில் வந்து இப்போ நம்ம வந்து பிறக்கும்போது வந்து அந்த பிறந்த தேதி, பிறந்த டைம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம லைஃபோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அந்த சிபில் ஸ்கோர், அதாவது கிரெடிட் பீரோ ஸ்கோர், அதுதான் அதோட ஸ்கோர். அது வந்து சிபில், ஈக்விஃபேக்ஸ் அப்படின்னு நிறைய இது இருக்குது. எல்லோரும் சிபில்னு சொல்லி பழக்கப்பட்டனால நம்ம எல்லாருமே சிபில்னு சொல்கிறோம். அந்த சிபில் ஸ்கோருன்றது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம வந்து லைஃப்க்கு வந்து ஒரு ஜாதகம் வந்து முக்கியமோ அதே மாதிரி வந்து நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சிபில் ஸ்கோர். யூஸ்வலாக சிபில் ஸ்கோர் வந்து 3 டிஜிட்டில் இருக்கும். அதில் 700க்கு மேலே இருந்துச்சு, அப் டு வந்து 700க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஸ்கோராக கன்சிடர் பண்ணுவாங்க. 700 கீழே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். இப்போ வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, ஜிஎஸ்டி அகெயின் வந்துச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, கோவிட் வந்துச்சு. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அவங்களால வந்து லோன் வந்து பே பண்ண முடியல. இப்போ வந்து நார்மலாக இருக்கிறாங்கன்னா பேங்க் ஆல்வேஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணிட்டு அந்த பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது சிபில் பற்றி நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு எஜுகேஷன் லோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ எந்த லோனுமே நீங்கள் வாங்கலை, டைரெக்டாக ஜாபுக்கு போகிறீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் -1 இருக்கும். -1 இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு புது லோன் அப்ரோச் பண்ணும்போது இமீடியட்டாக ஒரு பெரிய லோன், ஒரு 80 லட்சம், ஒரு 90 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறேன்னு கேட்கும்போது பேங்க் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லோன் வாங்கின பே பண்ணுற ஹிஸ்ட்ரி இருக்காது. நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டாக பே பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 வீலர் லோன் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டாக பே பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ஸ்கோர் 700க்கு மேலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து லோன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்குது, கடனாக வாங்கினா திருப்பி கரெக்டாக கட்டிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதை பேஸ் பண்ணி அவங்க லோன் தருவாங்க. இப்போது சிபில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால்
அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, சூட் ஃபைல்டுன்னு சிபில்ல போட்டிருப்பாங்க. சூட் ஃபைல்டு அப்படின்னா கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லோன் வாங்கிட்டு நான் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேத்துக்கு வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு போட்டிருப்பாங்க. ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க, இல்லைன்னா பிஸ்னஸில் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில லோன்ஸ் எல்லாம் கெட்டாமல் விட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 50,000 ரூபாய் கட்டுவாங்க. சம்டைம் அதை வந்து செட்டில்மெண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சூட் ஃபைல்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எல்லாமே அது போக மற்ற லோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லோன்ஸ் எல்லாமே கரெக்டாக பே பண்ணும்போது சிபில் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அந்த சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு சில பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் கம்பெனிஸ் அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன்ஸ் தரலாம். அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரிப்பேர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட சிபில் ஸ்கோர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வேகமாக கம்மியாயிடும், பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகுறது ரொம்ப மெதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க லோனை கரெக்டாக கட்டினீங்கனாலே இந்த சிபில் ஸ்கோர் லெஸ் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. எஸ், சிபில் டேமேஜ் ஆகாது. சிபில் ஸ்கோர் வந்து மேசிவாக வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸுங்க. அதை பற்றியே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அந்த அளவு வந்து சிபில் ஸ்கோரில் வந்து இது இருக்குது. ரொம்ப சிம்பிள். நிறைய லோன் எடுக்கக்கூடாது, நிறைய வந்து லோன் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இருக்கிற லோனை கரெக்டான டைமில் பேங்க் 5ஆம் தேதின்னு சொன்னால் 5ஆம் தேதி கரெக்டாக வந்து நம்ம அக்கௌண்ட் மூலமாகவோ கரெக்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது 3 பிளான் பண்ணாலே நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே சிபிலில் இருக்காது. ஓகே சார், இப்போ ஒரு லோன் எடுத்து இஎம்ஐ வந்து பே பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களாம் எப்படா நம்ம இந்த இஎம்ஐ முடிப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அவங்கள அப்ரோச் பண்ணால் அந்த இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓகே, எங்களோட சிக்னேச்சர் சர்வீசஸில் மெயினான சர்வீசஸில் ஒன்று வந்து இஎம்ஐயை கம்மி பண்ணுறது. இதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது நிறைய பேர் வந்து சிரிப்பாங்க. இல்லை சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது என்ன ஸ்கேமான்னு கேட்பாங்க. நிறைய கமெண்ட்ஸ்லலாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாத்துக்குமே வந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி தான் இதுவும். ஸோ இந்தியாவில் வந்து ஆர்பிஐ தான் வந்து பேங்க்ஸ் எல்லாமே கவர்ன் பண்ணுறனால பீப்புளுக்கு கஸ்டமருக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த பேங்க்கில் சர்வீஸ் சரியில்லை, உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது அப்படின்னா இன்னொரு பேங்க் அதை விட உங்களுக்கு கம்மியாக தந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பேங்க்குக்கு போவீங்க. ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டின்னு இருக்குது. இந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் பிடிக்கலை அப்படின்னா சிம்பிளாக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவீங்க, ஒரு நம்பர் வரும், எங்கே மாறணுமோ அந்த நெட்வொர்க் ப்ரொவைடரில் போய் சிம் கார்டை வாங்கி இன்சர்ட் பண்ணுவீங்க, முடிஞ்சிடும். இது வந்து சிம்பிள் ப்ராசஸ். ஏன்னா இது வந்து ஒரு சிம் கார்டு ஒரு சாதாரண ப்ராசஸ். ஆனால் ஒரு லோனை ஒரு பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். அதை வந்து மேக்ஸிமம் நீங்களாகவே பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். அந்த சர்வீசஸை தான் வந்து லோன் பிளானர் வந்து மேஜர் சர்வீசஸாக பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு இஎம்ஐ வந்து அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சம்பளம் கூடிருச்சு, பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய ப்ராஃபிட் வருது, இஎம்ஐயை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எங்களை அப்ரோச் பண்ணும்போது எப்படி அதை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணலான்றதை சொல்லுவோம். இஎம்ஐ அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டால் உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க, கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்குது, அதில் கம்மி பண்ணிக்கோங்க. அதுலேயும் கம்மி பண்ண முடியல, உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து வேறு பேங்க்ஸில் வந்து நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நாங்களே வந்து அந்த லோனை வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பேங்க்கில் மாற்றி கொடுப்போம். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ் தான். அதை வந்து இவ்வளோ ப்ரீஃபாக சொல்ல முடியாதுன்றதுக்காக மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக இருக்கிற லோனோட இஎம்ஐ கம்மி பண்ணலான்னு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஓகே, அப்போ அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார், இப்போது மல்டிபிள் லோன்ஸ் நிறையா பேர் வாங்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சிங்கிள் லோனாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஓகே, சேலரிட் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கிறாங்கன்னே சொல்லணும். இது வந்து ஒரு ட்ராப் தான். ஏன் அப்படின்னா சேலரி பீப்புளுக்கு வந்து லோன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் பிஸ்னஸ் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது. தென் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். மொபைல் ஆப்பில் ஈஸியாக வந்து லோன் கிடச்சிரும், ஃபிங்கர் டிப்பில் கிடச்சிரும், எங்கேயுமே அலைய வேண்டாம். ஆவரேஜாக ஒரு பர்சன் சேலரி வாங்குகிற பர்சன், அது 20,000 ரூபாய் சேலரி வாங்கினாலும் 2 லட்ச ரூபாய் சேலரி வாங்கினாலும் சேலரிக்கு ஈக்குவலாக இப்போ வந்து லோன் வந்து பே பண்ணிகிட்ருக்கிறாங்க. கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, கிரெடிட் கார்டில் அதை அப்படியே இஎம்ஐயாக மாற்றிடுறாங்க. மொபைல் ஆப்பில் வந்து இந்த மாதம் ஒரு 10 ரூபா வேணும்னா முன்னெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம், இல்லைனா அம்மா அப்பா கிட்ட கேட்போம், இல்லைனா அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா அமைதியாக இருப்போம். இப்போ அப்போல்லாம் கிடையாது. ஒன்று கிரெடிட் கார்டை வந்து நம்ம வந்து அந்த கடையில் போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா மொபைல் ஆப்பில் லோன் எடுப்போம். ஸோ ஆவரேஜாக ஒரு 15 லோன் 16 லோன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது.
அந்த லோன்ஸ் எல்லாமே தாராளமாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரு லோனாக இல்லைன்னா 2 லோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது உண்மையாகவே பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீடியோஸில் சொல்கிற மாதிரி இல்லாமல் டைரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ணால் லோனை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னையை பொறுத்தளவில் அது முடியாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சாமானிய மக்களாக யோசிச்சு பார்க்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி இதுக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா லோனையும் ஒரே லோனாக மாற்றினா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய லோன் வச்சுருக்கிறனால உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 20,000 ரூபாய் இஎம்ஐ வந்து ஒரு சிங்கிள் இஎம்ஐயாக பே பண்ணுறது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் 2,000 ரூபாய் பே பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2,000 ரூபாய் 1ஆம் தேதி இஎம்ஐயாக இருக்கும், இன்னொரு 2,000 ரூபாய் 5ஆம் தேதி இஎம்ஐயாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு இல்லைனா இன்னொருத்தர் நம்மளுக்கு அமௌண்ட்டு வந்து ஏதாவது தர வேண்டியது இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஒரே லோனாக மாற்றினா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இஎம்ஐ ஒரே ஷார்ட்டில் வந்து பே பண்ணணும். ஸோ அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் நிறைய இஎம்ஐ வந்து பே பண்ணுற எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல, மல்டிபிள் இஎம்ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நிறைய லோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லோனில் நீங்கள் இஎம்ஐயை டிலே பண்ணாமல் பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% மேலே பீப்புளுக்கு எல்லாமே தாராளமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒன்று தான், உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கணும், ஏற்கனவே இருக்கிற லோனோட இஎம்ஐயை கரெக்டாக பே பண்ணிகிட்டு இருக்கணும். அது எப்படி கரெக்டாக பே பண்ணுறது அப்படின்னா, நாங்கள் சொல்கிற ஒரே சஜஷன் வந்து என்ன அப்படின்னா, அடுத்த 3 மாதத்துக்குரிய இஎம்ஐ என்னலாம் அப்படின்றத உட்காந்து அடுத்த 3 மாதத்துக்குரிய இஎம்ஐக்கு நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி மந்த் வரனால நிறைய சம்பளம் வாங்குகிற எல்லாருமே வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்படின்னா இஎம்ஐ வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த 3 மாதத்தோட இஎம்ஐ வந்து தெளிவாக இது பண்ணிவிட்டு அடுத்த 3 மாதத்தில் நம்மளால் இஎம்ஐ பே பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி வருமுன் காப்போம். முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா அப்போவுமே வந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இப்போ வந்து எப்படி வருது அப்படின்னா, எல்லா ப்ராப்ளமும் ஆனதுக்கப்புறம் இஎம்ஐ பே பண்ணாமல், இஎம்ஐ கெட்டாமல், இஎம்ஐயை டிலே பே பண்ணி ஃபுல் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. ஸோ அப்படி வரும்போது மற்ற பேங்க்ஸில் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் அதை வந்து கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியாது. சார், நியூ லோன்ஸ் எடுக்கிறவங்க பேங்க் அப்ரோச் பண்ணாமல் லோன் பிளானர் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, எங்களோட அல்டிமேட் மிஷன் மோட்டோ எல்லாமே வந்து லெஸ் இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு மோர் சேவிங்ஸ். நீங்கள் கம்மியாக இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ நிறையா சேவ் பண்ணணும், கம்மியாக இஎம்ஐ பே பண்ணணும்னா நீங்கள் வந்து லோனுக்கு பே பண்ணுற இஎம்ஐ கம்மியாக பே பண்ணணும். ஸோ லோனுக்கு பே பண்ணுற இஎம்ஐ கம்மியாக பே பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 இடத்துல விசாரிக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக 4 இடத்துல 4 பேங்க்கில் விசாரிக்க முடியாது, டைம் இருக்கும் இருக்காது. ஒவ்வொரு பேங்க்கில் அவங்க சொல்கிற ப்ராடக்ட் வந்து அவங்க சொல்கிறது பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் நாங்கள் வந்து நிறைய பீப்புளுக்கு பண்ணியிருக்கிறனால நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், இந்த பேங்க்கில் இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் சார், ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இந்த பேங்க்கில் இந்த ப்ராடக்ட் இருக்கும் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். உங்களோட ஸ்பெசிஃபிக் நீடுக்கும் உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாபுக்கும் நேச்சர் ஆஃப் லோனுக்கும் இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கரெக்டான பேங்க்கை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து லோன் பிளானரை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேயே உங்களுக்கு மல்டிபிள் லோன்ஸை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் கிடச்சிரும். நாங்களே எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். எங்களால் பண்ண முடியாத லோன் எந்த லோன்ஸ்லாம் நாங்கள் பண்ணல அப்படின்னா, 2 வீலர் லோன்ஸ் நாங்கள் பண்ணல, எஜுகேஷன் லோன், கோல்டு லோன், குழு லோன் இதெல்லாமே வந்து பண்ண முடியாது. தென் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த முத்ரா லோன்ஸ் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்குது இல்லையா, அந்த லோன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். எங்களுக்கு அக்சஸ் கிடையாது, அதனால் பண்ண முடியாது. எந்தெந்த லோன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சேலரிட் பீப்புளுக்கும் பர்சனல் லோன், ஹோம் லோன், யூஸ்டு கார் லோன், பிஸ்னஸ் பீப்புளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து 10 crores 15 crores லோன் மார்ட்கேஜ் லோன், தென் அவங்க பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஓடிசிசி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் லோன்ஸ், இப்போ ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம், தென் ப்ரொஃபஷனல்ஸ் லோன், டாக்டர்ஸ்க்கு, இன்ஜினியர்ஸ்க்கு, ஆர்கிடெக்சர்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு லோன், இந்த லோன்ஸ் எல்லாம் வந்து லோன் பிளானர் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே,
சூப்பர். நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே ஒரு பிகினர்ஸ்க்குமே லோன் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுது. ஸோ இப்போ இந்த லோன் பிளானரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும்ல. ஸோ சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம், லோன் பிளானர் ஸ்டார்ட் பண்ணலாம், அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லோன் பிளானர் வந்து நானும் என்னோட கோஃபவுண்டர் மிஸ்டர் நாகநாதனும் சேர்ந்து தான் வந்து 1 இயர் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து மல்டிபிள் பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் கம்பெனிஸில் எல்லாமே ஒர்க் பண்ணோம். மோர் தென் 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது, மெயினாக லோன் ப்ராடக்ட்டில். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் எல்லாமே வந்து நாங்கள் வந்து லோன் வந்து கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கலெக்ஷன்ஸும் போகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 வீலர் லோன் கொடுக்குற கம்பெனியில் ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ஒர்க் பண்ணேன். அதோட இஎம்ஐ வந்து ஒரு 2000 தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு லோன் கொடுக்குற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அவங்கெல்லாம் 8 crores 10 crores லோன் எடுத்திருப்பாங்க. 15 lakhsலாம் இஎம்ஐ இருக்கும். ஸோ 2000 rupeesலேருந்து 15 lakhs இஎம்ஐ பே பண்ணுற கலெக்ஷன்ஸ் வர நாங்கள் லோன் கொடுத்தனால கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கிறோம். அந்த மாதிரி போகும்போது நிறைய பேரெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்களால இஎம்ஐ வந்து கரெக்டாக வந்து பே பண்ண முடியல. ஸோ இஎம்ஐ வந்து கரெக்டாக பே பண்ண முடியாதனால நாங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். எதனால் அவங்களால கரெக்டாக இஎம்ஐ பே பண்ண முடியலன்னு நாங்கள் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் வந்து எங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு, அவங்க லோனோட இஎம்ஐ அதிகமாக இருக்குது. ஐ மீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. லோன் கிடச்சா போதுன்ற இதுலையோ இல்லைனா அவேர்னஸ் இல்லாதனாலையோ லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறனால லோனோட இஎம்ஐ அதிகமாக இருக்குது. லோனோட இஎம்ஐ அதிகமாக இருக்கிறனால அவங்களால வந்து கரெக்டாக வந்து லோனோட இஎம்ஐ பே பண்ண முடியல. அது 2000 rupeesல ஒரு 2 வீலர் லோனாக இருந்தாலும் சரி, ஒரு 15 lakhs rupeesல வந்து ஒரு ஸ்கூல் லோனாக இருந்தாலும் சரி, அதுதான் ரீசன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் ரீசன்னு கண்டுபிடிச்சனால ஓகே, இனிமேல் வந்து நம்ம மக்களுக்கு எஜுகேட் பண்ணி லோன் எடுக்கும்போது கம்மியான இஎம்ஐயில் லோன் எடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த லோன் வந்து பிரச்சனை இல்லாமல் போகும். உங்களால் நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மோட்டோவில் தான் நாங்கள் வந்து லோன் பிளானர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ மொத்தமாக லோன் பிளானரோட இன்டென்ஷனே மக்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி அந்த ப்ராசஸையும் ஈஸி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதோட இருக்கீங்க. எஸ். ஸோ ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே லோனை பற்றின ஒரு புரிதல், சிபில் ஸ்கோர்னால் என்னன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் டீட்டெயிலாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. இனிமேல் வந்து மக்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அந்த பேட் கமெண்ட்ஸ் வராதுன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே. பேட் கமெண்ட்ஸ் யூஸ்வலாக எப்போவுமே இருக்குங்க. ஒரு அவங்களோட அவசரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்வீஸ் இல்லைன்னா எப்போவுமே இருக்கும். நாங்களும் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதை ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறோம், அதில் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஒரு இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஃப்யூச்சரில் வந்து எங்களோட சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இருக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாமே பொறுமையாக பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்.